வணக்கம். 10th மேத்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2020. இந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குற குவார்ட்டர்லி எக்ஸாம் 2019, ஹாஃப்லி எக்ஸாம் 2019, கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர், பிடிஏல 6 கொஷின்ஸு, வேரியஸ் டிஸ்ட்ரிக்டோடைய ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாமே கன்சாலிடேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு இதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாப்டர் வைஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எதுவுமே நான் சொல்லலை. கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே புக் கொஷின்ஸில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எல்லா சமையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது நான் சொல்கிற சம்ஸ் எல்லாம் நல்லா 2 தடவைக்கு 3 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.1, எக்ஸாம்பிள் 1.7, எக்ஸாம்பிள் 1.8, அதில் சப்டிவிஷன் தனித்தனியாக கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸாம்பிள் 1.14, 1.15 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 1.17, 1.21, 1.22, 1.23 இதெல்லாமே எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். எக்ஸைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் செகண்ட் சம், தேர்ட் சம் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸைஸ் 1.2ல தேர்ட் சம், எக்ஸைஸ் 1.3ல செகண்ட் சம், 8th சம், எக்ஸைஸ் 1.4ல ஃபோர்த் சம், 5th சம், 6th சம், எக்ஸைஸ் 1.5ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், யூனிட் எக்ஸைஸ் 1ல 5th சம். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து சாப்டர் 2 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.5, 2.9, 2.10, 2.13, 2.14, 2.15, 2.18, 2.26, 2.41, 2.49, 2.55, 2.56, 57, 58 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் 2 மார்க். எக்ஸைஸ் 2.1ல 6th செகண்ட் சம், தேர்ட் கிடையாது 8th சம், 6th செகண்ட் சப்டிவிஷன், 2.2ல ஃபோர்த் சம், அதாவது எக்ஸைஸ் 2.2ல ஃபோர்த் சம், எக்ஸைஸ் 2.3ல தேர்ட் சம், 7th சம், எக்ஸைஸ் 2.4ல ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க நல்லா. எக்ஸைஸ் 2.5ல ஃபோர்த் சம், 5th சம், 6th சம், 8th சம், 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10th சம், 12th சம். எக்ஸைஸ் 2.6ல 6th சம், எக்ஸைஸ் 2.7ல தேர்ட் சம், எக்ஸைஸ் 2.8ல 9th சம், எக்ஸைஸ் 2.9ல செகண்ட் சம், தேர்ட் சம். இதெல்லாமே சாப்டர் 2ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.12ல செகண்ட் சப்டிவிஷன், 3.13ல செகண்ட் சப்டிவிஷன், 3.14ல ஃபர்ஸ்டும் செகண்டும், 3.16ல செகண்ட் சப்டிவிஷன், 3.19ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தனியா, செகண்ட் சப்டிவிஷன் தனியா. எக்ஸாம்பிள் 3.27, 3.34, 3.37, 3.46ல ஃபர்ஸ்ட் சம், 3.60, 3.61. இந்த 3.61 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸைஸ் 3.4ல செகண்ட்ல தேர்ட் சம், எக்ஸைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 3.5ல ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், எக்ஸைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம், தேர்ட் சம். அதே மாதிரி எக்ஸைஸ் 3.6ல செகண்ட்ல செகண்ட் சம், ஃபோர்த் சம், செவன்த் சம், எக்ஸைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸைஸ் 3.9ல 1ல தேர்ட் சம்,
2ல ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சம் எக்ஸைஸ் 3.11ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 3.12ல ஃபர்ஸ்ட் சம் 3.13ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 3.14ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் சிக்ஸ்த் சம் எக்ஸைஸ் 3.6ல எக்ஸைஸ் 3.16ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்புறம் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம் 7ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் 3.17ல ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தனியாக செகண்ட் சப்டிவிஷன் தனியாக ஃபிஃப்த்தில் செகண்ட் சம் எக்ஸைஸ் 3.18ல செகண்ட் சம் 3.18ல எயித் சம் அடுத்து சாப்டர் 4ல எக்ஸாம்பிள் 4.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4.5 4.8 4.12 4.14 example 4.15 4.16 example 4.22 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ் ஃபோர்த் சாப்டர்ல. அடுத்து எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 4.4ல ஃபோர்த் சம் செவன்த் சம் இதெல்லாமே ஃபோர்த் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஃபிஃப்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 5.2 5.3 5.8 5.21 5.24 5.25 5.26 இந்த 5.26 அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. எக்ஸாம்பிள் 5.27ல தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 5.31ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 5.33 5.34 எக்ஸைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் 5.1ல ஃபோர்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் 5.2ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் 5.2ல செவன்த் சம் எயித் சம் அதே மாதிரி எக்ஸைஸ் 5.3ல தேர்ட் சம் ஃபோர்த் சம் சிக்ஸ்த் சம் 11th ஃபோர்த்து அதே மாதிரி எக்ஸைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் தேர்ட்ல செகண்ட் சம் ஃபோர்த் சம் இதெல்லாமே ஃபிஃப்த் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 6.1 6.3 6.4 6.5 6.18ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 6.19 6.26 6.27 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ். எக்ஸைஸ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் 6.1ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் கொஷின் இது ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் சம் இதெல்லாமே சாப்டர் 6ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். இதே மாதிரி சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 7.2 7.8 7.9 7.10 7.13 7.19 7.23 7.28 7.29 7.30 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ். எக்ஸைஸ் 7.1 பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் சம் செவன்த் சம் எயித் சம் எக்ஸைஸ் 7.2 பொறுத்த வரைக்கும் தேர்ட் சம் சிக்ஸ்த் சம் செவன்த் சம் எயித் சம் 7.2ல எயித் சம் வந்து நிறைய கொஷின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸைஸ் 7.3ல ஃபர்ஸ்ட் சம் எக்ஸைஸ் 7.4ல ஃபர்ஸ்ட் சம் யூனிட் எக்ஸைஸ் 7ல தேர்ட் சம் இதெல்லாமே சாப்டர் 7ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 8.1 8.3 8.2 8.10 8.15 எக்ஸாம்பிள் 8.15 நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 8.18 எக்ஸாம்பிள் 8.20ல செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 8.23 எக்ஸாம்பிள் 8.24 எக்ஸாம்பிள் 8.33 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இன் 8th சாப்டர். அடுத்து எக்ஸைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் செவன்த் சம்மும் நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் 8.1ல நைன்த் சம் எக்ஸைஸ் 8.2ல ஃபர்ஸ்ட் சம் நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸைஸ் 8.2ல தேர்ட் சம் எக்ஸைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் ஃபிஃப்த் சம் எயித்துல செகண்ட் சம் தேர்ட் சம் எக்ஸைஸ் 8.4ல ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சம் யூனிட் எக்ஸைஸ் 8ல செவன்த் சம் நைன்த் சம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எப்போவுமே பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ப்ரீவியஸ் கொஷின்ஸை நல்லா ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது இல்லாமல் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுவேன், அது பாருங்க. கிரியேட்டிவ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து டெஃபனேஷன்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்ட் சாப்டர்ல மேட்ரிக்ஸோடைய டெஃபனேஷன்ஸ் கேட்குறாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் தான் அந்த மாதிரி டெஃபனேஷன்ஸ் கேட்குறாங்க. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தினேஷ் சென்டா மேத்ஸ் இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் புக் ஃபுல்லாக சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சருக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங்கே போஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸும் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ தினேஷ் சென்டா மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன்.